திமுகவின் திரு சரவணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அதுல இல்ல, சரியான முறையில இல்ல, அதனாலதான் மத்திய அரசு திருத்தம் கோரி இருக்கிறது. கீழடியின் தொன்மையை யாரும் அழிக்க முடியாது என்று பாஜக தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இப்போ இந்த இவர்கள் செய்வதே ஒரு பித்தலாட்டம் போல தெரிகிறது. கீழடியில ஏற்கனவே ஒரு ஆய்வு அறிக்கை கொடுத்துட்டாங்க, ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆய்வு அறிக்கையை இப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை இன்னொருத்தர் ஆய்வு செய்யணும்னா சொல்றதுக்கு யாரு, இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இப்போ ஒன்றிய அரசு செய்கிறதுனா ஒன்றிய அரசு இதுல எக்ஸ்பர்ட்டா? ஒன்றிய அரசுடைய அமைச்சர் சொல்றாருன்னா அவர் என்ன ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டா? யாரு, எப்படி, எந்த அடிப்படையில இதை சொல்கிறார்கள்? இப்போ இதற்கு அதாவது ஒரு அமைப்பு இருக்கு ஆர்கியாலஜிக்கல், அதாவது அண்ணன் சு வெங்கடேசன் தெளிவாக ஒரு கருத்தை ஏற்கனவே முன்வைத்திருந்தார். என்ன சொன்னாங்க? ஐயா, ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆபீசர் ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் பிஹெச்டிக்கு வைவா சப்மிட் பண்ணல, அதுல ரைட்டா ராங்கான்னு சொல்லி பிக் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை ஆஸ் சச் நம்ம அப்படியே எடுத்துக்கணும், அந்த ரிப்போர்ட்டை அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருந்தார். இப்ப எப்படி இந்த ரிப்போர்ட் சரியா இல்லையான்றதை வேலிடேட் பண்ண உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுல இருந்து அவர்கள் புதிதாக எதையாவது கண்டுபிடிப்பார்கள். அதுதான் நாம். இத திரு அமர்நாத் அவர்களே சொல்லி இருக்காரு. இப்ப அவருடைய ரிப்போர்ட், அதாவது இவர்களுடைய வயிற்றெரிச்சல், பாஜகவினருடைய வயிற்றெரிச்சல், RSS கும்பலுடைய வயிற்றெரிச்சல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் நாகரிகம், தமிழரின் நாகரிகம் மிக தொன்மையான நாகரிகம். இவங்க சொல்ற இந்த சரஸ்வதி நாகரிகம் மற்ற நாகரிகத்தை எல்லாத்தையும் விட மிகவும் தொன்மை அப்படின்றத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய புரொபகண்டாக்கு இது எதிராக இருக்கிறது. அந்த ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் நாகரிகத்தை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மறைக்க, அதை அப்படியே குழி தோண்டி போட்டு புதைத்து விட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு சரவணன்.